ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. ப்ரோமோ வந்தாச்சு. நம்ம விஜய், சாரதாமா, காவேரி 3 பேர் வந்து பார்க்கு வந்து வாக்கிங் வராங்க. ஸோ காவேரி வந்து தனியாக செப்பரேஷனாக வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம விஜய் கை கால்லாம் இப்படி பண்ணுங்க அத்தை, அப்படி பண்ணுங்க அத்தை, அப்போ தான் வந்து பாடி ஸ்டெபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாமியார்ட்ட சூப்பராக கேஷுவலாக பேசிக்கிட்டே வராரு. ஸோ இவங்க 2 பேருமே அந்த கான்வர்சேஷன் அட்டாச்மெண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி காலையிலே இப்படி வேர்க்குது அப்படின்னு சொன்னேன். கொடைக்கானல் ஆளுங்களுக்கு எங்கே போனாலும் கண்டிப்பாக வேர்க்கத்தான் செய்யும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கான்வர்சேஷனை க்யூட்டாக நம்ம காவேரி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் ஒற்றுமையாக பேசிட்டு வரதை பார்த்து அவங்க பூரிப்படைகிறாங்க. ஸோ சாரதாமா மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய் கிட்ட. தம்பி, எங்களை கொடைக்கானல் ஆளுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இது இருக்குதுன்னு தெரியல, இருந்த வீடும் கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத. பசுபதியை நம்பி எங்கள் வீட்டுக்காரர் அனைத்து உரிமைகளையும் கொடுத்தாரு, ஆனால் அவர் வந்து எங்களை மோசம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி பேசினா அவர் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இலங்கை உதவி செய்ய தான் போவார். ஸோ அந்த மனசில் எப்படியாவது நம்ம வீட்டை மீட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே எய்ம் வந்துடுது அவருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாமே அடுத்து விஜய் வந்து வீட்டை மீட்க இருக்க ஸ்டோரி தான் மூவ் ஆக போதா அப்படின்ற வந்து கொஸ்டின் மார்க் வந்து கேட்குறாங்க. ஏன்னா விஜய் காவேரி செப்பரேஷன் இருக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த மாதிரி எதனா ஒரு கதைக்களம் கொண்டு வந்தால் தானே ட்ராக்கை வந்து அந்த ஸ்டோரியை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சீன்ஸ் எல்லாமே வரும், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இவங்க 3 பேர் கான்வர்சேஷன் வந்து ப்ரொமோவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நடுவில் நிறைய ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ இதுவே வீக்லி நடுவில் வருமா இல்லை வீக்கெண்டு வருமா இந்த சீன்ஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லை நாளைக்கு வந்துட்டு இதை அடுத்த அந்த ஸ்டோரி மூவ் ஆகுமான்றதும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா விஜய் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ காவேரி எப்படி திங்க் பண்ண விஷயத்தை இவங்க சீக்கிரமாக இவங்க இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் தான் அவங்களும் திங்க் பண்ணுறாங்க இல்லையா காவேரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொமோ வந்திருக்கு. பார்ப்போங்க அப்கமிங்கில் எந்த மாதிரி இருக்குன்றது சீரியல் போக போக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.